அருளாளர்கள் எப்பொழுதும் தாயை முன்பு சொல்லி அதன் பிறகு தந்தையை போற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மையே அப்பா என்று அழைத்தருளினார் மாணிக்க வாசகர். அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள திருஞான சம்பந்தர் விளங்கினார். அம்மே அப்பா இனி ஆற்றேன் என்று வள்ளலார் பாடியிருக்கிறார். இப்படி அன்னையை முதலாக வைத்து தந்தையை போற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஆனால் திருநாவுக்கரசு சுவாமிகள் முதலில் தந்தையை கூறி பாடத் தொடங்கினார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லி தந்தையை முதலாக வைத்து போற்றினார். பொதுவா மூவர் பாடியதை தேவாரம் என்று அழைப்பர். ஆனால் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது மட்டும்தான் தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடியதை திருக்கடை காப்பு என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதை திருப்பாட்டு என்றும் அழைப்பது மரபு. தெய்வத்திற்கு சூட்டப்படுகின்ற மாலையாக விளங்கக்கூடிய தேவாரத்தில் பொதிந்துள்ள நுட்பங்களை எல்லாம் நாளை மாலை 6:30 மணிக்கு பாடி திருவழிதாயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலில் திருநாவுக்கரசர் உழவாரப் பணிமன்றம் நிகழ்த்தக்கூடிய சொற்பொழிவில் அடியேன் பேச இருக்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் இந்நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு திருவழிதாயரின் அருளை பெற வேண்டுமாய் அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம்.